ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குருவி இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு கூடு கட்டுது. அது போய் சின்ன சின்ன சிப்பிகளை எடுத்து, குச்சிகளை எடுத்து, நார்களை எடுத்து, காய்ந்த இலைகளை கொண்டு ஏதோ ஒரு மரத்தில் ஒரு கூட்டை என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அது அழகாக அந்த கூட்டை கட்டுது. அப்படி கட்டுற அந்த குருவி அந்த கூட்டை விட்டுட்டு அது அலைஞ்சு திரிஞ்சிச்சுன்னா அது எங்கே போயிருக்கும்? அந்த இடத்துல தான் அது தங்கணும். இரவில் அங்கே தான் தங்கணும். அது முட்டையிடணும், அடுத்து குஞ்சு பொரிக்கணும். அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுகிற அந்த கூட்டை அந்த குருவி விட்டுட்டு எப்படி அலையுதோ, அப்படி அலைகிற போது அதுக்கு என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கடந்து கத்தும், என்ன பண்ணும், கூக்குரலிடும். அதுக்கு எந்த ஒரு வழியும் சமாதானமும் இது இருக்காது. அதே போல தான் அந்த கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே மனுஷனானவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிற மனுஷனும் அப்படியே இருப்பான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. நம்ம வீடுகளில் ஒரு ஸ்தானம், ஒரு பொறுப்பாளி, வீட்டை நிர்வாகம் பண்ணுறது, ஒரு வேலை வாய்ப்பில், ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வைங்களா, நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். அதேமாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களா, அதில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னு வைங்களா, அதில்னு ஒரு பொறுப்பு இருக்கும். அதே போல் ஒரு லீடராக இருக்கீங்களா, அதில் உங்களுக்குன்னு ஒரு தன்மை, பொறுப்பு, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும். அதே போல் எல்லா இடங்களிலும் நீங்கள் எந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ, எந்த பணியில் நீங்கள் இருக்கீங்களோ, அல்லது திருச்சபையில் நீங்கள் இருக்கீங்களா, அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் போதிக்கிறீங்களா, புத்தி சொல்கிறீங்களா, அறிவுரை சொல்கிறீங்களா, ஆலோசனை சொல்கிறீங்களா, இப்படியாப்பட்ட எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவங்க, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, இப்படி எண்ணற்ற காரியங்கள் இருக்குது, வேலைகள் இருக்குது. எல்லாவற்றிலும் தனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை மனிதன் இழந்து விட்டால் மீண்டும் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. எப்படி கஷ்டப்பட்டு அந்த கூட்டை கட்டி குருவி அலைந்து திரிகிறதோ, அதே போல் தன்னுடைய ஸ்தானத்தை ஒரு மனுஷன் இழந்து விட்டால் மறுபடியும் அதை பெற முடியாது. அந்த குருவி எப்படி அலைந்து திரிகிறதோ அப்படியாகவே மனுஷனுடைய காரியமும் இருக்கும். அதனால் நம்ம இந்த வசனத்தின் மூலயமா கற்றுக்கொள்வது என்னன்னாக்க, பிரயாசப்படுகிறோம், அதுலேருந்து என்ன பண்ணுறோம், எவ்வளோ முயற்சி பண்ணி பிரயாசம் பண்ணி அந்த அந்த குருவி கட்டுது, அதில் தங்கியிருக்கணும். ஸ்தானத்தை விடாமல் நம்ம இருக்கணும். அந்த ஸ்தானத்தை விடாமல் இருக்கிற பொழுது என்றோ ஒரு நாள் நம்ம அவசரப்படக்கூடாது, அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற நன்மை நமக்கு வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா.